காரக்குழம்பு வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. எந்த காரக்குழம்பு வச்சாலும் இதுதான் பேசிக் மெத்தடு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து காரக்குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கும் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு வெந்தயம், சீரகம், இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே தாளித்து விட வேண்டியது தான். அதில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. ஒரு வதக்கணுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய் எறிகிற டைம் தான் நம்மளுக்கு. பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம், பிக்னஸும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவரான நிறைய மசாலா போட போகிறது இல்லை. மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இது மாதிரி பேசிக் மசாலா மட்டும்தான் நம்ம போட போகிறோம். கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இதில் பேசிக்காக உப்பு, புளி, மிளகா மட்டும் இருந்தாலே போதும். ஒரு காரக்குழம்புனா ஒரு புளிப்பு, ஒரு உப்பு, ஒரு காரம், அவ்வளோதான் பேசிக்கு. காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, சாம்பார் மிளகாத்தூள், குழம்புத்தூள், அது மாதிரி இருக்கும். குழம்புத்தூள் தான் வந்து மோஸ்ட்லி குழம்புன்றதுனால காரக்குழம்பு தூளே தனியாக விற்கிறாங்க. சாம்பார் பொடி வந்து நம்ம வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைப்போம். இந்த காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் சில ஐட்டம் வந்து அதிகமாக போடாமல் இந்த மிளகாவும் தனியாகவும் அதிகமாக போட்டு அரைச்சி இது ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க காரக்குழம்புக்கு. ஒரு 4 வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2 கொதி விட்டோம்னா காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அப்படியே வந்து இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். வதக்கிறது வந்து வானலில் வதக்கிக்கோங்க. குக்கரில் வந்து வதக்க முடியாது அந்த அளவுக்கு. பரவாயில்ல, வதங்கிடுச்சா? தேவையான அளவு குழம்பு பொடி போட்டுக்கோங்க. எவ்வளோ நம்ம காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மிளகா பொடியை வந்து இது கூட வதக்கி விட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வரலையும் வேகட்டும். லைட்டாக வெந்ததும் புளியை கரைச்சி விற்றுட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து காரக்குழம்பு ரெடி. அவ்வளோதான். வந்து உருளைக்கிழங்கு வந்துருச்சு, கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, இந்த புளியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. சில பேர் வந்து வானலில் தான் சமைப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதிலே கொதி வர விட்டுக்கோங்க. இல்லை டக்குன்னு வேலை முடியணுன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ்லாம் போகிறவங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து குக்கரில் போட்டோம்னா ஒரு விசில் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். 1 or 2 விசில் வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ண வேண்டியது இந்த 1 கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3-4 நாளைக்கு வந்து குழம்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டில். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்ல காரக்குழம்பு டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெசர்வேட்டிவாகவும் இருக்கும், கெடாமையும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் தொட்டுக்க, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இது இன்னும் வந்து கொதி வர வர இன்னும் நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில். அருமையாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். ஸ்ரீ